ஹே ட்ரேடர்ஸ், வெல்கம் ஆல். கிருஷ்ணா ஹியர். லாஸ்ட் 2 டேஸாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி நல்லா செல் ஆஃப் ஆச்சு. ஸோ அதை பற்றி எல்லாமே டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணேன். ஸோ டெய்லி பேசிஸில் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல, இனிமேல் ரெகுலராக போஸ்ட் பண்ணுறேன். பட் என்ன தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணாட்டுமே டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு கண்டினியூவாக மார்க்கெட்டை பற்றின அப்டேட்ஸ் கொடுத்துட்டே தான் இருந்தேன். ஸோ செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஓகே, மண்டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் செல் ஆஃப் ஆச்சு. ஸோ அகெயின் அதுக்கப்புறம் பாருங்கள் அங்கேருந்து ரிவர்சல் ஆகி நல்ல பை சைடு வந்து வால்யூம் கிரியேட் ஆச்சு. ஸோ அன்றைக்குமே நான் தெளிவாக அப்டேட் பண்ணியிருந்தேன், பிக் கைஸ் பாட் ஹெவிலின்னு சொல்லியிருந்தேன். பட் என்னதான் எகெயின் பிக் பிளேயர்ஸ் வந்தாலுமே சம்டைம் வந்து அவங்க தப்பாகவும் இருப்பாங்க. ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள், கீப் இன் மைண்ட் தட் தே ஆர் ராங் ஆல்சோ சம்டைம், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் தே ஆர் ரைட். ஸோ அப்படி தான் அவங்க வந்து 90% ஆர் 80% ஆஃப் த டைம் வந்து கண்டிப்பாக கரெக்டாக தான் இருப்பாங்க. சம்டைம் அவங்களுக்குமே ஸ்டாப் லாஸ் அதெல்லாம் ஹிட் ஆகும். ஸோ இது வந்து மார்க்கெட்டில் எப்போயுமே நடக்கிறது தான். பட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நானுமே சஜஸ்ட் பண்ணியிருந்தேன் டெலிகிராம் சேனலில். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கண்டிப்பாக எடுத்திருந்தாங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். பட் அதை பற்றி நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. எகெயின் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க தான் போகுது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளியராக நெக்ஸ்ட் டே எல்லாம் அப்டேட் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 7th ஜனவரியை நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஓகே, அன்றைக்கி வந்து மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு. ஒரு 100 பாயிண்ட்ஸ் நிஃப்டி ட்ராவல் ஆச்சு, 150 போச்சு. ஸோ அதை பற்றி எல்லா அப்டேஷனுமே இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா டைம் அதிகம் ஆகிட்டு இருக்கும். ஸோ எகெயின் நீங்கள் பாருங்கள், அன்றைக்கி தெளிவாக எண்ட் ஆஃப் த டே, அதாவது ஈவினிங் 9:30 ஓகே, நைட்டில் 9:30 நான் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிட்டேன், மார்க்கெட் லுக்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி வீக். ஓகே, இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல பேட்டர்னாக இருக்குது. ஓகே, கேண்டில்ஸ்டிக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு ட்ரேடராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணுங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பக்கா மார்க்கெட் வந்து ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிளியராக நமக்கு வந்து சிக்னல் கொடுத்துருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து நல்லாவே செல் ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ 24,000க்கு மேலே போனால் மட்டும்தான் நம்ம லாங் சைடு பார்க்கணும். ஆனால் அந்த லெவலில் இப்போதைக்கு நீங்கள் மறந்துடுங்கன்னு நான் தெளிவாக அப்டேட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 23,300 வரை போகிறதுக்கு பாசிபிள் அதிகம்னு சொல்லியிருந்தேன். இங்கே தெளிவாக சொல்லிட்டேன் பாருங்க, ஐ வில் லுக் ஃபார் அ ஷார்ட் ட்ரேட் டுமாரோன்னு சொல்லிட்டேன். கீ லெவல் வந்து 23,850 அப்பர் சைடு ரெஃபரன்ஸ் அண்ட் லோவர் சைடு வந்து 23,300ன்னு தெளிவாக சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் டே பாருங்க மார்க்கெட் நல்லா டிராஸ்டிக்கலாக செல் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ இதுலையுமே நான் ட்ரேட் எடுத்திருந்தேன், அதை பற்றி எல்லா அப்டேஷன் கொடுத்தேன். ஸோ மண்டே பாருங்க நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. பட் எஸ்டர்டேயும் இன்னைக்கும் நமக்கு நல்லாவே மார்க்கெட் வந்து ரிவார்ட் கொடுத்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து எப்பயுமே அப்படி தான், ஒரு நாள் நமக்கு லாஸ் ஹிட் ஆகலாம், ஸ்டாப் லாஸ், எகெயின் நெக்ஸ்ட் டே கூட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம். பட் அதுக்கப்புறம் அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி நீங்கள் எவ்வளோ லூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை காட்டிலும் அதிகமாகவே மார்க்கெட் கொடுத்துரும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் தெளிவாக இல்லை, அதை கரெக்டாக நீங்கள் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இதில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ செல் ஆஃப் தான். ஸோ எகெயின் நான் சொல்லியிருந்தேன் 23,300 வரை போகிறதுக்கு பாசிபிள் அதிகம்னு. அண்ட் என்னோட ட்ரேடிங்குமே நான் அப்டேட் பண்ணியிருந்தேன், மார்னிங் அப்டேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நான் வந்து பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியில் வந்து பொசிஷன் ஹோல்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் சொல்லிட்டேன் பாருங்க 10:22 சொல்லிட்டேன். பட் மார்க்கெட் நல்லாவே செல் ஆஃப் ஆச்சு. ஸோ எகெயின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். அண்ட் எகெயின் இன்னைக்குமே நான் தெளிவாக சொல்லிட்டேன், மார்க்கெட்டில் வந்து இன்னைக்கு எகெயின் நான் பை சைடு பார்க்க மாட்டேன், ஷார்ட் சைடு தான் பார்ப்பேன்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்க 9:26 சொல்லிட்டேன், கிளியர் செல் சிக்னல்னு சொல்லிட்டேன். ஓகே, டோல்ட் யூ நாட் லுக் ஃபார் அ லாங்னு ஆல்ரெடி நம்ம எகெயின் இதை தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். எக்ஸாக்ட்லி இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நல்ல செல் ஆஃப் ஆயிருக்கு. ஓகே, ஸோ எப்படி வந்து நான் அனலைஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் கம்மிங் டேஸில் எப்படி போகலாங்கிறத பற்றியுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். ஸோ இங்கே பாருங்க, நிஃப்டி வந்து இந்த லெவலில் தான் ஹோல்டு பண்ணியிருக்கு. ஓகே, ஆக்சுவலி ஆல் டைம் ஹையில் இங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி டிராஸ்டிக்கலாக 26,000 லெவல் வர போச்சு, லைஃப் டைம் ஹை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டிராஸ்டிக்கலாக செல் ஆஃப் ஆச்சு. அந்த செல் ஆஃப் வந்து எங்கே முடிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த ஜோனில் தான் முடிஞ்சிருக்கு. 23,200 அண்ட் 23,300 இந்த ஜோன்ல இருந்து தான் முடிஞ்சிருக்கு. இங்கிருந்து என்ன ஆயிருக்கு பாருங்க, நிஃப்டி வந்து ஒரு ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி ரிவர்சல் கொடுக்கும்போது என்ன நினைப்போம், நம்ம மார்க்கெட் வந்து புல் மார்க்கெட்டில் இருக்கு, எகெயின் இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகி மார்க்கெட் ஆல் டைம் ஹை போயிடும் அப்படின்னு தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நினச்சிருப்போம். பட் அப்படி கிடையாது.
எப்பயுமே புல் மார்க்கெட் எப்படி ஒரு டிக்ளைன் கொடுக்கும்போது மேலே போகுதோ, அதே மாதிரி ஒரு பியர் மார்க்கெட் கூட கிரியேட் ஆகலாம். இல்ல மார்க்கெட் வந்து சம்டைம் கன்சாலிடேஷன் கூட எடுக்கலாம். ஸோ இங்க இப்ப எக்ஸாக்ட்லி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மார்க்கெட் கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு. பட் என்னதான் மார்க்கெட் 26,000 லெவல்ல இருந்து ஒரு 23,000 வந்திருந்தாலுமே, ஒரு 3,000 பாயிண்ட்ஸ் நிஃப்டி வந்து கட் குடுத்திருந்தாலுமே, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் பாருங்க டிராஸ்டிக்கலா ஃபால் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா, அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் குடுத்துருச்சு. அட் த சேம் டைம் மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூவா இருக்கு. அத தான் நீங்க எப்பயுமே மைண்ட்ல வைக்கணும். ஏன்னா, இந்த மாதிரி மார்க்கெட் ஓவர் வேல்யூவா இருக்கும்போது, நீங்க கண்டிப்பா பார்க்கக்கூடாது லாங் ட்ரேட். எந்த ட்ரேட் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா ஷார்ட் ட்ரேட் தான் பார்க்கணும். அதுதான் உங்களுக்கு அதிகப்படியான ரிஸ்க் ரிவார்ட் கண்டிப்பா குடுக்கும். ஸோ எக்ஸாக்ட்லி பாருங்க. இந்த பவுன்ஸ்லயுமே எகைன் அப்டேட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அத பத்தின வீடியோ எல்லாமே நம்ம யூடியூப் சேனல் இருக்கு. அண்ட் டெலிகிராம் சேனல்லயும் இருக்கு. நீங்க செக் பண்ணீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க இந்த புல்லிஷ் கேண்டில் வந்துச்சு. இந்த புல்லிஷ் கேண்டில் என்னதான் வந்தாலுமே, நான் கிளியரா சொல்லிட்டேன். இங்க இருந்து நம்ம பை பண்ணக்கூடாது. கண்டிப்பா ஷார்ட் தான் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ அங்கிருந்து பாருங்க எகெயின் டிராஸ்டிக்கலா மார்க்கெட் ஃபெல் ஆச்சு. ஸோ இந்த லெவல்ல வந்துச்சு. இங்கே கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கும் போதுமே நான் தெளிவாக சொன்னேன். இந்த ஜோனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எகெயின் பாருங்க இங்க நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஸோ இங்க பாருங்க நம்ம என்ன நினைப்போம், இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணி இது வந்து ஒரு புல்லிஷான ஹேண்டில் கரெக்டா. ஸோ இந்த புல்லிஷ் ஹேண்டில் இப்படி பிரேக் அவுட் கொடுத்துருக்கனால எகெயின் இங்க இருந்து பையிங் ப்ரெஷர் வரும்னு தான் நம்ம நினைப்போம். ஓகே, மார்க்கெட் அப்படிதான் நம்மள கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கும். பட் நீங்க தான் ஹோம்ஒர்க்லாம் பண்ணி ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஓகே, மார்க்கெட் கண்டிப்பா கன்ஃபியூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். இந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த சிங்கிள் கேண்டில மட்டுமே நீங்க பார்க்கக்கூடாது. ப்ரீவியஸா ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு, என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இங்க பாருங்க டிராஸ்டிக்கலா செல் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ இங்க பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. மேபி இது ஃபேக் பிரேக் அவுட்டா கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க தான் வந்து அனலைஸ் பண்ணிருக்கணும். ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த லெவல் ஓகே 24,200 இதையுமே டெலிகிராம் சேனல் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இன்கேஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 23,900ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போதே நான் சொல்லியிருந்தேன் 24,200ங்கிறது என்னோட ஐடியல் டார்கெட்னு சொல்லியிருந்தேன். அந்த ட்ரேடையுமே நான் ஹோல்டு பண்ணியிருந்தேன். அதை பற்றியுமே நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஜனவரி 2 வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, அதுக்குள்ள வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் டெலிகிராம் சேனலில் கிளியராக அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான கீ லெவல். ஸோ இந்த கீ லெவல்லேருந்து என்ன இருக்கு, மார்க்கெட் அப்பர் சைடு மூவ்மெண்ட் கொடுக்கல. அதுக்கு அகேன்ஸ்டாக என்ன பண்ணிருச்சு அப்படின்னா டவுன் சைடு தான் செல் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ இங்கே கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே இருக்கு அப்படின்னு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாருங்க டிராஸ்டிக்கல் செல் ஆஃப். ஸோ இந்த புல்லிஷாக போன மூவ்மெண்ட் வந்து அப்படியே வாஷ் அவுட் பண்ணிடுச்சு. இந்த ரெண்டு கேண்டில் அப்படியே செல் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த கேண்டிலோட லோவ் எல்லாமே கட் பண்ணிடுச்சு. தட் மீன்ஸ் என்ன அர்த்தம், இங்கிருந்து கண்டிப்பாக பையிங் ப்ரெஷரே இல்லை, கிளியர். ஓகே, இது வந்து கிளியர் சிக்னல். ஓகே, ஸோ இங்கே எகெயின் பாருங்க ஒரு கன்சல்டேஷன். ஓகே, டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து ஒரு கன்சல்டேஷன். ஸோ இதில் தான் நான் தெளிவாக அனலைஸ் பண்ணி சொல்லிட்டேன், மார்க்கெட் வந்து ஷார்ட் சைடு தான். ஸோ நீங்கள் வந்து ஷார்ட் சைடே லுக் பண்ணுங்க, அதில் தான் அதிகப்படியான ரிஸ்க் ரிவார்டு உங்களுக்கு புக் பண்ண முடியும். அதுதான் நல்ல ஒரு ட்ரேடாக இருக்கும்னு சொல்லிட்டேன். ஸோ இங்கே என்ன ஆயிடுச்சு பாருங்க, நல்லாவே 2 நாளுமே நமக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. ஸோ எக்ஸ்பைரியில் மூவ்மெண்ட் கொடுக்காதோன்னு நான் நினச்சேன். பட் இன்னைக்குமே நல்லபடியாக நிஃப்டி வந்து ஷார்ட் சைடில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மோஸ்ட் ஆஃப் த டைம் கொடுச்சு கரெக்டாக. ஸோ ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து பவுன்ஸ் கொடுச்சு. ஸோ எகைன் அதை யூட்டிலைஸ் பண்ணி பேஸ்ட் ஆன் உங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் செட்டப்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் கரெக்டாக. ஸோ எகைன் இப்போ இருக்கு, இப்போ இருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா எகைன் ரொம்பவே இம்பார்ட்டண்டான லெவல். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, நிஃப்டி வந்து 26,000 லெவல்ல இருந்து டிராஸ்டிக்கலாக செல் ஆஃப் ஆச்சு கரெக்டா. ஸோ செல் ஆஃப் ஆயிட்டு 23,200 அண்ட் 23,000 லெவல் கரெக்ட், இந்த லெவல்ல இருந்து தான் பவுன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ எக்ஸாக்ட்லி இப்போ என்ன இருக்கு, இந்த லெவல் வந்திருக்கு. ஸோ இந்த லெவல்ல இருந்து என்ன நடக்கலாம், மேபி பிரேக் டவுன் பண்ணி கீழே போகலாம், இல்லை அப்படின்னா மேலே போகலாம். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் நடக்க போகுது. பட் இந்த இடத்துல போய் நீங்கள் மார்க்கெட்டோட ஃபைட் பண்ணக்கூடாது. எகைன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி டெய்லி பேசிஸில் மார்க்கெட் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணிடும். இந்த லெவலில் வந்து பிரேக் டவுன் பண்ணி கீழே வருதா இல்லை இங்கேருந்து பவுன்ஸ் ஆகுதாங்கிறத. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா எகெயின் ஒரு சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் டச் பண்ணுது, இல்லை எகெயின் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் மார்க்கெட் டச் பண்ணுது அப்படின்னா அது வந்து வீக் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ லாங்கர் தி கன்சல்டேஷன், பிக்கர் தி மூவ். ஸோ இங்கே நல்ல செல் ஆஃப் ஆயிருக்கு, எகெயின் கன்சல்டேட் ஆகுது அப்படின்னா எகெயின் ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போகுது டவுன் சைட். அதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு 2 months பிஃபோர் ஆர் 1 month பிஃபோர் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் போச்சு அப்படின்னா நீங்கள் மறந்துட வேண்டியதான் புல் மார்க்கெட்டை. கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பியர் மார்க்கெட் தான் போகுது, அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டே கேண்டில். ஸோ இந்த கேண்டிலோட லோவை கட் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டினியூவாக ஃபர்தர் டவுன் போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் இந்த லெவலில் இருந்தால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அகைன் பிக் பிளேயர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க.
பட் இதுல இருந்து அகைன் மார்க்கெட் டவுன் சைட் போகும்போது கண்டிப்பா அவங்க வெளியே போக தான் பார்ப்பாங்க. ஓகே. ஏன்னா புல் மார்க்கெட்டா போகிறது எப்படி ஒரு 3 to 4 இயர்ஸ் டிராவல் ஆகுதோ அதே மாதிரி தான் ஒரு பியர் மார்க்கெட்டும் மேபி 3 இயர்ஸ் ஆர் 2 இயர்ஸ் ஆர் 1 இயர் எப்படி வேணாலும் டிராவல் பண்ணலாம். பட் நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணோம், பிரைஸ் வந்து சீப்பா இருக்குது, நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் கம்பெனி, சீப்பான பிரைஸ்ல நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் மார்க்கெட் ஓவர் வேல்யூவா இருக்கும்போது பர்டிகுலர் அது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸுமே ஓவர் வேல்யூவா இருக்கும்போது ஹையர் பிரைஸ்ல போய் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தப்பு நம்ம மேல தான், மார்க்கெட் மேல இல்லை. ஓகே. ஸோ அதனால கிளியரா வாட்ச் பண்ணுங்க. இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பா கீழே வரலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பேங்க் நிஃப்டியுமே எக்ஸ்ட்ரீம்லி வீக்காக இருக்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் பாருங்க நல்ல செல் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ அதுவுமே டவுன் சைடு போக தான் பாசிபிள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதையுமே வாட்ச் பண்ணுங்க. அண்ட் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணுங்க. டெஃபினட்டாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ட்ரேடிங் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம ஷேர் பண்ணுற கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.